கல்வியாண்டிற்கான முதல் நாள் இன்னைக்கு ஸ்கூல் ரீஓப்பனிங் தமிழகம் முழுக்க நடைபெற்றிருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம மாவட்டத்தில் இந்த முதல் நாளில் நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு விலையில்லா பாடப்புத்தகம், நோட்டு புத்தகம், புத்தக பைகள், காலணிகள், விலையில்லா சீருடைகள், காலேந்தி, காலுரைகள், கணித உபகரண பெட்டி, வண்ணக்கிரையான், வண்ண பென்சில், புவியியல் வரைபடம், மிதிவண்டிகள் மற்றும் இந்த மாதிரி அரசு கொடுத்துருக்கக்கூடிய பொருட்களை வந்து நம்ம மாணவ மாணவிகளை வந்து அன்புடன் வரவேற்று அந்தந்த ஆசிரியர்கள் நம்ம கொடுக்குறோம். பள்ளிகள் தொடங்குவதற்கு முன்பே இங்கே பள்ளிகளில் எல்லா வசதிகளும் இருக்கிறத உறுதி செய்கிறதுக்காக அனைத்து உள்ளாட்சி அதிகாரிகளுக்கும் அறிவுரை வழங்கி ஸ்கூலை சுத்தம் செய்கிறது, குடிநீர் இருக்கிறத என்ஷூர் பண்ணுறது, கிளாஸ் ரூம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் செப்பரேட் பண்ணுறது, பவர் சப்ளை ஏதாச்சும் ட்ராப் இருந்தால் அதை சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 2 வாரங்களாக நம்ம இந்த பணிகளை எல்லாரும் மேற்கொண்டுட்டு வந்தாங்க. இன்றைக்கி நம்மளுக்கு ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிருக்கு. இன்றைக்கி காலை உணவு திட்டமும் கூட சரியான முறையில் எல்லா இடத்துலையும் இருக்கணும் அப்படின்னு உறுதி செய்கிறதுக்காக அனைத்து வட்டார வளர்ச்சி அலுவலர்களும் மற்றும் நகராட்சி பகுதியில் இருக்கிற நகராட்சி ஆணையர்கள், பேரூராட்சியில் இருக்கிற செயல் அலுவலர்கள் என்று எல்லாருமே வந்து டியூட்டி போட்டு அவங்க மார்னிங்லேருந்து அந்த விஷயத்தையும் பார்த்துட்டாங்க. இன்று தொடக்க நாளில் பிள்ளைங்களை வரவேற்று அரசு கொடுக்கக்கூடிய அந்த விலையில்லா பொருட்களையும் அவங்க கரெக்டாக போய் சேர்றதையும் நம்மளுடைய சிஓ தலைமையில் இருக்கிற அனைத்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப்ஸும் அதையும் இன்றைக்கி மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மாவட்டம் முழுவதும் பள்ளிகள் சுத்தப்படுத்தக்கூடிய பணிகள் ஏற்கனவே தொடங்கியிருக்கா? அது குறித்து ஏதாவது ஆய்வுகள் ஏதாவது நம்ம ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடியே ஒரு ஜூன் 1 நம்மளுக்கு இனிஷியலாக சொல்கிறதுக்கு 2 வீக்ஸ் முன்னாடியே வந்து நம்ம ஒரு மீட்டிங் போட்டுட்டு அப்போவே பண்ணி ஆரம்பிக்க சொன்னோம். பொதுவாக வந்து நம்ம இறுதியாக ஸ்கூல் ஆரம்பிக்கிறது 2-3 நாள் முன்னாடி மட்டும் போனால் ஏதாச்சும் ஒரு சில விஷயங்கள் கவன சிதறல் ஆகிடுது அப்படின்றதுக்காக வெல் இன் அட்வான்ஸ் ஒரு 15-20 நாள் முன்னாடியே அதை பார்க்க சொல்லியிருந்தோம். ஊராட்சி பள்ளிகள் அனைத்தையும் வந்து நம்மளுடைய வட்டார வளர்ச்சி அலுவலர் 2 பேர் இருக்காங்க ஒரு வட்டாரத்துக்கு, அவங்க கண்டிப்பாக அதை போய் பார்க்கணும் அப்படின்ற அறிவுரையும் வழங்கியிருந்தோம். அதே மாதிரி நகராட்சி பள்ளிகள் இது இல்லாமல் இது டபுள் செக் மாதிரி ஒன்று உள்ளாட்சி அமைப்புகளில் இருக்கிற அதிகாரிகளும் பார்ப்பாங்க, ஸ்கூலில் இருக்கிற ஹெச்எம்ஸும் அதை பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிக்கணும். அந்த வகையில் இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட் இல்லாமல் அந்த பணிகள் நடைபெற்றது நம்ம மாவட்டத்தில். இல்லை, இப்போது நம்மளுக்கு வந்து கடந்த முறை நம்ம சொன்னோம் ஒரு 3000 குழந்தைங்க திருச்சி பெடலில் கொஞ்சம் கடினம் ஆயிருக்கு. அவங்களாம் இப்போ உடனடி தேர்வுக்கு அப்ளை பண்ண சொல்லியிருக்கோம். 128 குழந்தைங்களை தவிர இது எல்லாருமே அதில் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதுக்காக இது என்ன நடந்திருக்கு, என்ன ப்ராப்ளம் இருக்குது, 121 ஹெச்எம்ஸோடையும் கலந்தாய்வு நம்ம 4 கட்டங்களாக நடத்தி முடிச்சிருக்கோம். ஹெச்எம் சில ஒப்பீனியன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இந்த கல்வி ஆண்டில் இன்னைக்கு முதல் நாள் ஆரம்பிச்சிருக்கு. ஆரம்பத்துலேருந்தே சிலபஸ் ஃபுல்லாக ஃப்ரேம் பண்ணி சிறப்பு வகுப்புகள் யாரெல்லாம் கொஞ்சம் மெல்ல கற்போர் இருக்காங்களோ அவங்கள கண்டறிஞ்சு சிறப்பு வகுப்புகள் வந்து இந்த வாரத்துலேருந்தே ஆரம்பிக்கிறதுக்கான முனைப்பு நம்ம காட்டுறோம். கண்டிப்பாக இந்த ஆண்டு ஒரு ரீசனபிள் எதிர்பார்க்குற ஒரு டிசைரபிள் அவுட்கம் நம்ம கொடுக்கணும். சார், இந்த விலைப்பட்டியல் சிலைப்பட்டியல் கட்டணப்பட்டியல் வந்து ஒட்டணும்னு சொல்லியிருக்காங்க சார், அது என்ன நடவடிக்கை? இல்லை, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அரசாங்கத்துலேருந்து வந்திருக்கு. ஃபீஸ் லிஸ்ட்டு வந்து எல்லா பள்ளிகளும் ஒட்டணும்னு சொல்லிட்டு அரசாங்கம் அறிவுறுத்திருக்கு. நம்ம சிஓ தலைமையிலையும் டிஓ ப்ரைவேட் ஒரு டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் இருக்கார், அவங்கள்ட்ட அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுத்துருக்கோம். வரும் வாரத்தில் அதை ஆரம்பிச்சிடும். எவ்வளோ நாள் டைம் கொடுத்துருக்கீங்க சார்? எப்போ ஓட்டணும்னு சொல்லியிருக்கீங்க? ஒரு ஒன் வீக்குள்ளே நம்ம இன்சிஸ்ட் பண்ண சொல்லிடுறோம். சீருடைகள் வந்து உங்களுக்கு அது 1,69,178 சீருடைகள் மொத்தமாக நம்ம அரசு கொடுக்கக்கூடிய இந்த விலையில் பட்டியலில் நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்றோம். அந்த லிஸ்ட்டு இருக்கும். மொத்தமாக ஒரு 11 வகையான பொருட்கள். ஓகே சார், ஒரு வாரமாக தூய்மை பணிகள் நடைபெறுது. ஆனால் விழுப்புரம் நகராட்சி பள்ளியில் அந்த காமராஜ் நகராட்சி பள்ளியில் இன்னை வரைக்குமே அந்த குடிநீர் குழாய்கள் சீர் பண்ணல, கழிவறைகள் சீர் பண்ணல, வகுப்பறைகள் சீர் பண்ணல. அதுக்கான காட்சிகள் கைகள் அது மாதிரியான பள்ளிகள் ஆய்வு செய்யணுன்றது கண்டிப்பாக விழுப்புரம். ஏன்னா நிறைய தூய்மை பணியாளர்களை வந்து அரசு பள்ளியில் நியமிக்கலை அப்படின்றது அவங்களோட ஒரு பெரிய கோரிக்கையாக இருக்குது. நான் கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி பிஎன் தொகுப்பு பள்ளிகள் இந்த மாதிரி ஆய்வுகளில் போகும்போது பிஎன் தொகுப்பு பள்ளிகளுக்கு போனோம். அந்த பள்ளியில் வந்து 2 பணியாளர்கள் இருக்காங்க. ஆணையரிடம்னு சொல்லி உயர்நிலை பள்ளிக்கு 2, அது வரைக்கும் மிடில் ஸ்கூலுக்கு 2 அப்படின்ற மாதிரி எண்ணிக்கை அதிகரித்து கொடுக்க சொன்னோம். சேம் பிரின்சிபல் எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் தகவல் கொடுத்துருக்கீங்க, நகராட்சி ஆணையர்கிட்ட விசாரித்து உடனே அதை குறை நிவர்த்தி பண்ணுறதுக்கான நடவடிக்கை எடுக்கணும்.